எனது பெற்றோரின் பாதங்களை வணங்கி நான் உங்கள் முன் பேச விளைகின்றேன். செந்தமிழே, உயிரே, நரும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இன்றைய ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒரு 3 முறை இந்த சமூகத்திற்கு ஒரு நன்றி கடனை கைதட்டல்களாக கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கின்றீங்களா? வெரி குட். எத்தனையோ பிறவிகள் இந்த மண்ணில் பிறந்தாலும் கிடைத்ததற்கு அரிய பிறவி மனித பிறவி. அந்த பிறவியில் எத்தனையோ வாழ்க்கை நாம் நினைத்தபடி அடையாகவிட்டாலும் கூட தமக்கு வருகின்ற ஒரு சமுதாயம், தனக்கடுத்து வருகின்ற தனது குழந்தைகள் சிறப்பாக வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசைப்படுகின்றார்கள். இன்றைய நாளில் இங்கே ஒவ்வொருவரும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த நேரத்தில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு நாற்காலிக்கு பின்னாலும் ஒரு பெற்றோர்கள் உங்களுக்காக இங்கே உழைத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். உங்களுடைய முதல் கைதட்டல்கள் அவர்களுக்காக இருக்கட்டும். வெரி குட். வாழ்க்கையில் உயர்வு என்பது வேறு. ஒவ்வொரு மனிதனும் உயர்வுக்காகத்தான் பாடுபடுகின்றான். சிலரினுடைய உயர்வு என்பது அவர்களை உருவாக்குவதில் மட்டும் முடிந்து விடுகின்றது. இன்னும் சிலருடைய உயர்வு என்பது தன்னோடு தனது குடும்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்களோடு தமது உறவுகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வாழ்க்கையின் உயர்வு என்பது தன்னோடு சேர்ந்த சமூகமும் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மேடையில் விட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தமக்கென்று வாழாமல் இந்த சமூக நன்மைக்காக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்காக நீங்கள் ஒரு பலத்த கைதட்டல்களை கொடுத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது நம்பிக்கை. இந்த உலகம் இருக்கின்ற வரை இந்த மனித சமூகம் இருக்கும் என்றால் அந்த மனித சமூகத்திற்கின்ற ஒரே ஒரு கை நம்பிக்கை மட்டுமே. இந்த நம்பிக்கை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு விடியலையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான். அதற்கு யார் சான்று என்று சொன்னால் நீங்களும் நாமும் தான். எனவே நாளைய இந்தியாவை, ஒரு நவயுக இந்தியாவை உருவாக்க ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் நினைக்கின்றீர்களே, நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய உயர்வுக்காக நீங்கள் பலத்த கைதட்டல்களை கொடுத்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த வெற்றியினுடைய அடையாளம். ஒரு சின்ன பையன் ஒரு 12 வயது இருக்கின்ற பொழுது அப்படி கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறார் பார்க்கறதுக்கு. அவரை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் நினைக்கிறாங்க, ஏன் இந்த பையன் ஒரு ஒல்லியா இருக்கிறாரு? ஆனால் அவனுடைய குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு ஆர்த்தடாக்ஸ் குடும்பம் என்று சொல்வார்கள் அல்லவா, இப்படித்தான் நடைமுறை, இப்படித்தான் வாழ்க்கை முறை என்று சொல்கின்ற ஒரு குடும்பம். இந்த சின்ன பையன் பார்க்குறான், பக்கத்தில் ஒரு பெரிய ஆள் ரொம்ப ரொம்ப புஷ்டியா இருக்கிறார். என்ன பண்ணணும், நானும் ஒன்ன மாதிரி குண்டாகணும்னா கேட்டார். ஒன்றும் பண்ண வேணா, கொஞ்சம் மாமிசம் சாப்பிடு, நீ என்ன ஆயிடலாம், நல்லா என்ன மாதிரி குண்டாயிரலான்னு சொன்னார். வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. சரி, சாயந்தர நேரத்தில் ஸ்கூலெல்லாம் முடிச்ச பிறகு வா அப்படின்னு போய் சாப்பிட்டேன். இது அப்படியே கொஞ்சம் வாழ்க்கை வளர்ந்தது. கொஞ்சம் வளர்ந்து பருவம் எய்திய பொழுது அந்த மாணவர்கள் அவனை கூப்பிட்டார்கள், வா, ஒரு பெண்மணி இருக்கின்றாள், நீ அங்கே செல் என்று சொன்னார்கள். இந்த பையனும் போயிட்டான். வாழ்க்கையில் என்ன பண்றேன்னு தெரியல, அழுது கொண்டே வெளியே வந்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அந்த மனசு சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்று நமது வாழ்க்கையில நிறைய நேரங்களில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ டயத்தில் நம்ம பார்க்கறதெல்லாம் சினிமா பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் அது இல்லை. அந்த பையன் ஒரு நாடகத்தை போய் பார்த்தார். அந்த நாடகத்துக்கு பேரு ஹரிச்சந்திர நாடகம். பார்த்துட்டு வெளியே வந்ததிலிருந்து மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உறுத்தல். எப்படி உண்மை சொன்னா வாழ்க்கை அவ்வளவு
நல்லதாக இருக்காது கூட நிறைய பிரச்சனைகள் வருமா நினைச்சு பார்த்த. வரட்டும். ஆனாலும் மனசுல ஒன்னே ஒன்று தோணுச்சு, உண்மை ஒன்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக வாழ்க்கை பல ஆண்டுகளை கடந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஒரு மனிதன். அப்ப நம்மளும் இந்த உண்மையை எப்படியாச்சும் கடைப்பிடிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு தான் செய்த தவறுகளை எல்லாத்தையும் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதினார். ஒரு லெட்டரா மடிச்சார். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற அப்பா டேபிள்ல தெரியாம வச்சுட்டு வந்தார். வாழ்க்கை புரிந்தது. வாழ்க்கை எது வேண்டுமானாலும் சாத்தியம், ஆனால் வாழ்க்கையில் சத்தியம் சாத்தியமா என்று மனசுல அப்படியே நினைக்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் எதையும் நம்ம பண்ண வேணாம், இந்த சத்தியத்தை சோதிச்சு மட்டும் பார்ப்போம் என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டங்களையும் அப்படியே ஒரு மனுஷன் எழுத ஆரம்பிச்சார். அப்படியே வாழ்க்கையை பண்ண ஆரம்பிச்சார். அன்று வெறும் காந்தியாய் பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே மகாத்மாவாக ஆனார். அப்படி ஆகின்ற பொழுது அவர் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கை எழுதுகின்ற பொழுது ஒரு புத்தகத்தை எழுதுங்கன்னாங்க. எல்லோரும் எழுதினார்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறப்புகளையும் சொன்னார்கள். இங்கே ஒரு மனிதன் எழுதினான், சத்தியத்திற்கு என்ன சோதனை வந்தது, அதற்கு என்னென்ன அவர் செய்து பார்த்தார் என்று மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் என்று எழுதினார். சத்திய சோதனையானார். அன்றுதான் ஒரு மனிதன் மகானானான். எனவே சாத்தியங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், சத்தியம் சாத்தியமானால் மனிதர்களே நாம் மனிதராக இருக்க மாட்டோம், மகானாக ஆவோம் என்பது இந்த உலகம் புரிந்தது. பிகாஸ் இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பிறவிகள் இருக்குது. ஒவ்வொரு பிறவியும் வாழ்ந்து முடிக்கின்ற பொழுது அதுவாக மட்டுமே தான் நான் வாழ்ந்து முடிக்கும். there is a big zoo, ரொம்ப அருமையான ஒரு ஜூ, பெரிய ஜூ. அதுல நிறைய பேர் போய் பார்க்கறாங்க. நிறைய அனிமல்ஸ் இருக்குது. அப்ப அந்த அனிமல்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கறாங்க. ரொம்ப அழகா, சில இடங்களில் ரொம்ப துள்ளி விளையாண்டு இருக்குது, மான் எல்லாம் பார்க்கறாங்க. ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறார். நாங்கெல்லாம் காட்டுக்குள்ள போறப்போ சொல்லிக் கொடுப்பாங்க, யானை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? யானை உங்களை தூரத்துல இருந்து பார்த்துச்சுன்னா 5 கிலோமீட்டருக்கு அடுத்து முன்னாடி இருக்கிறோட உங்களுடைய சுமலை கண்டுபிடிச்சிடும். ஃபேக்ட். அதுக்கடுத்து சொன்னாங்க, யானை உங்களை பக்கத்தில் பார்த்துச்சுன்னா தன்னுடைய துதிக்கை அப்படியே மடிச்சுட்டு உடம்பு அப்படியே குறுக்கிட்டு வந்துச்சுன்னா உங்களை ஏதோ ஒரு சார்ஜ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். சார்ஜ் மீன்ஸ் உங்களை ஏதோ அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஒரு சின்ன சத்தம் போடு, ஒரு பிளிரட் சத்தம், அது இட்ஸ் அ மார்க் சார்ஜ். இப்படி ஒவ்வொன்றா அந்த விஷயத்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வர்றார். ஒவ்வொரு அனிமலை பார்த்தும் இதுதான் ஒவ்வொரு அனிமலுடைய கேரக்டர். எல்லாம் முடிந்தது. ஒரு பெரிய கர்டைன் இருந்துச்சு. அந்த திரை, அதில் எழுதியிருந்தாங்க, த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இன் த வேர்ல்ட். ஸோ எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அந்த சின்ன பசங்களுக்கு ஆசை, சார் அதை கொஞ்சம் திறந்து காட்ட முடியுமா? சார் ரைட், உங்களுக்காக காட்டுறேன். திறந்து காட்டினார்கள். அங்கே கண்ணாடி இருந்தது. புரியல அவருக்கு. பையன் கேட்டான். அவர் சொன்னார், ஹியூமன் பீயிங் மட்டும்தான் சில பேர் சிரித்து கொண்டே இருப்பார்கள், அடுத்து என்ன செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த கேரக்டர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ன்றது என்ன அப்படின்றது அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிக்கின்றதுக்கு வாழ்க்கை புரியல. அப்ப அந்த மனசுக்குள் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் மட்டும்தான் வாழ்கின்ற பொழுது 3 வகையில வாழ்ந்து முடிக்கலாம். ஒரு விலங்கு நாயாக பிறந்ததென்றால் அது நாயாகவே பிறந்து மடிந்து விடும். அது எல்லா அனிமலுக்குமே உள்ள இயற்கை. ஆனால் மனிதன் மட்டும்தான் தான் வாழ்கின்ற வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ முடியும். மனிதனாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை விலங்காக மாற்ற முடியும். மனிதனாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக மாற்ற முடியும். அப்படி என்றால் அந்த மனிதம் என்பது என்னவென்றால், எதை நீங்கள் உங்கள் எண்ணத்தில் நீங்கள் எப்படி எண்ணுகின்றீர்களோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார் அல்லவா, நீ எதை நினைக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆகின்றாய். எந்த சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள வருது, நம்ம யாருன்னு நம்மளை பத்தி எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமையுது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனைகள் எப்படி வருகின்றது, அந்த சிந்தனைகள் எப்படி ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது, வாட்ச் யுவர் தாட்ஸ், தட் பிகம்ஸ் யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள், அது உங்களுடைய வார்த்தையாக மாறும். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், that become your action. உங்களுடைய வார்த்தையை கவனிங்க, அது உங்களுடைய செயல்பாடாக மாறும்.
Watch your action. That become your habit. உங்களுடைய செயல்பாடுகளை கவனியுங்கள், உங்களுடைய பழக்கமாக அது மாறிவிடும். Watch your habit. That becomes your character. உங்களுடைய பழக்கங்கள், நீங்கள் எதை செய்து கொண்டே இருக்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய பண்பாக மாறும். Watch your character. That becomes your destiny. உங்களுடைய பண்புகள் தான் நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்கும் என்று சொன்னால், எந்த சிந்தனைகள் நம் மண்ணில் நிலைக்கின்றோமோ அதுவாகத்தான் நாம் ஆகின்றோம். இதற்கு நிறைய வாழ்வின் உதாரணங்கள் சான்று. ஏக்னஸ் போங்சா பிஜாக்சு என்ற ஒரு பெண்மணி இந்தியாவை பற்றி அப்படியே தன்னுடைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்த பொழுது கிளம்பி வந்து விட்டார்கள். கல்கத்தாவில் போறாங்க. நிறைய சேரி பகுதியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தாங்க. அந்த குழந்தைகளும் அந்த சேரியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் எப்படியாச்சும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சு பார்த்தாங்க. பணம் இல்லை, யார்கிட்ட போய் கேட்கறது? அந்த நகர வீதிகளிலே இருக்கின்ற மிகப்பெரிய நிலைச்சு வாழ்ந்தார்களும் மளிகை கடைக்கார்ட்ட போய் கையேந்தி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கிளம்பி போனாங்க. ஒரு 26 வயசு அந்த பெண்மணிக்கு. அப்படியே அவங்க கிளம்பி போகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் அந்த நிலைச்சு வாழ்ந்தார் அந்த வீட்டில் போய் நிற்கிறாரு. நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு பெரிய துப்பியை வச்சுட்டு வாயெல்லாம் நிறைய அந்த வெற்றிலையை போட்டு அப்படியே தின்னு கொண்டு இருக்கின்றார். இந்த பெண்மணி போய் கேட்டால், ஏதோ ஆதரவற்ற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அவர் கொஞ்சம் அலட்சியமா பார்த்தார். இந்த பெண்ணால என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல என்று அப்படியே தன்னுடைய வாயில் இருக்கும்ல அந்த மொத்த சாப்பிட்டு அந்த மொத்த எச்சில் அந்த சிவப்பு கலர் இருக்கிறது அப்படியே ஒரு துப்பு துப்புனார். அந்த பெண்மணி அப்படியே வாங்கி கொண்டாள். கையிலே வாங்கி அப்படியே தன்னுடைய முந்தானையில் நினைத்து விட்டு, நீங்கள் இப்போது எனக்கு கொடுத்தீர்கள், நான் வாங்கி கொண்டேன், அதோ அந்த குழந்தைகள் பசுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்காக திருப்பி என்ன கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டார். அப்பொழுதுதான் தெரிந்தது, வாழ்க்கையின் ஒரு கேரக்டர் என்பது பொறுமை. நம்ம நினைப்போம் பொறுமை என்றது என்னவென்று சொன்னால், நமக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்வது பொறுமை அல்ல. நீங்கள் வெற்றி பெறும் வரை உங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறீர்கள் அல்லவா, அது மட்டும்தான் உண்மையான பொறுமை. அப்பது என்றால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கையினுடைய கேரக்டர் என்பது சொன்னால், நீங்கள் எதை அடைய வேண்டும் நினைக்கின்றீர்களோ அதுவரையும் உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டே கொள்வது. கவி பேரரசு சொல்லுவாரே, வீசும் வரை காற்று, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். மனிதா, உனது வாழ்க்கையில் நீ எத்தனை விஷயங்களை சாதிக்க வேண்டும் நினைக்கின்றாயோ அத்தனை வரைக்கும் போராடும் வரைதான் மனிதன். அந்த மனித குணங்கள் தான் இந்த சமூகத்தினுடைய அஸ்திவாரங்கள். ஏனென்றால் இந்த சமூகத்தில் பிறக்கின்ற மிகப்பெரிய இந்த பிறப்புகளில் நமது உயிர் பிறப்பை பிறக்கின்ற பொழுதுதான் கடவுள் நிறைய படைச்சார். இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது நிறைய படைச்சார். அந்த படைக்கிறப்ப ஒவ்வொரு உயிரையா படைச்சு முடிச்சுட்டு அவரை ரொம்ப ஆசைப்பட்டு உன்னை படைக்கணும்னு நினைக்கிறப்ப எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் அழகழகா படைக்கணும்னு நினைச்ச ஒரே ஒரு படைப்பு என்னவென்று சொன்னால் மனித படைப்பு. எல்லாத்தையும் அந்த உடல் அப்படியே படைச்சு முடிச்சுட்டு இதுக்கு என்ன கொடுப்பது என்று யோசித்தார். அப்பொழுது அவர் கொடுத்த பொழுதுதான் நினைச்சார், இனி நம்ம கிட்ட கொடுக்கிறது ஒன்றே ஒன்று என்று சொன்னால் இதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். இந்த உயிரை எங்கே இருந்து தருவது? யோசித்து பார்த்தார். தன்னுடைய மூச்சினை அப்படியே இந்த அவர் வடித்து வைத்த அந்த மனித உயிர் மீது அப்படியே விட்டார். அதில் வளர்ந்துதான் இந்த மனித உயிர். எத்தனையோ உயிர்கள் இங்கே பிரிகின்ற பொழுது அங்கே உயிர் மட்டும்தான் பிரிகின்றது. ஆனால் மனிதன் பிரிகின்ற பொழுதுதான் அங்கே ஆத்மா பிரிகிறது என்று சொல்கின்றார். என்றால் அந்த ஆத்மா என்பது கடவுளுடைய சக்தி. அப்ப நம்ம உயிர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகில் நம்ம வாழ்றது என்பது ஒரு சாதாரண மனிதன் என்பது அல்ல, கடவுளினுடைய ஒரு மிகப்பெரிய ஆத்மா. எனவே இந்த உலகினுடைய மிகப்பெரிய லட்சியம், இந்த மனிதத்தினுடைய மிகப்பெரிய லட்சியம் என்பது நாம் மேன்மையான வாழ்வை இந்த மண்ணில் வாழ்வதுதான் உலகத்தில் உள்ள உண்மையான வாழ்வு. வையத்தில் வாழ்நான்கு வாழ்பவர் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்கின்ற பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்வை வாழ வேண்டும் என்பது ஒவ்வொருத்தருடைய ஆசை. அதை தங்க வாழ்நாளில் நிரூபிச்ச ஒரு 2 பேரை தான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கின்றாங்க. ஐசிஎஸ் படிச்சு இந்தியன் சிவில் சர்வீஸை கேம்பிரிட்ஜில் படிச்சுட்டு இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனசுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தி வந்தான் சுவாமி அரவிந்தோ அவர்கள். தங்களுடைய பார்வையினாலே நிறைய பேர்களுடைய சில தவறுகளை எல்லாம் உடனே கலைத்தவர் தான் மதர் மீரா அவர்கள். இந்த இரண்டையும் கலந்த கலவைதான் இங்கே நாம் பார்க்கின்ற ஆண்டு விழாக்கள். எனவே ஆண்டு விழா என்பது வருடத்துக்கு ஒரு வருவது அல்ல. எப்பொழுது
வாழ்க்கையை, நமது வாழ்க்கை மற்றவர்கள் கொண்டாடுகின்றார்களோ, மகாத்மா காந்தியினுடைய விழாவை பாருங்கள். அவர் இறந்த பின்னாலும் ஆண்டு விழாவும் ஒவ்வொரு ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மதர் தெரேசாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இறந்த பின்னாலும் அந்த வாழ்க்கையை நாம் கொண்டாடிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டு விழா என்பது நாம் வாழும்போது கொண்டாடுகின்ற விழா அல்ல. நாம் வாழ்ந்து முடிந்த பிறகு எத்தனை வருடங்கள் இங்கே மனிதர்கள் கொண்டாடுகின்றதோ அதுதான் நமது வாழ்ந்ததற்கான விழா. இங்கே அத்தகைய விழாக்களை வாழ வேண்டும் என்று சொன்னால் மேன்மையான வாழ்வு, பெரிதான வாழ்வு வாழ வேண்டும். அதைத்தான் மகாகவி பாரதி சொல்லுவான், வெறுமனே தினமும் ஏதோ வாழ்ந்துவிட்டு இறந்து விடுகின்ற வாழ்க்கை இல்லை இந்த மனித வாழ்க்கை. அதையெல்லாம் தாண்டி இந்த சமூகம் மேன்மையாக ஒரு மனிதனை வாழ வைக்கின்றதல்லவா, அதுதான் உண்மையான வாழ்வு. அதை அவர் சொல்லுகின்ற பொழுது, தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடு கிள பருவமீதி கொடுங்குற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், சக்தியிடம் கேட்கின்றார். அதை நேரே என்று எனக்கு தருவாய். எந்த முன்னை தீவினை பெண்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறை செய்து மனிதனை மிகத்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். தோலை வலிவுடையதாக்கி உடற்சோர்வும் பிணிவளவும் போக்கி அறிவாலை கொண்டு பிறந்தாலும் கட்டுமாறா உடல் எழுதி தந்து மதவேலை வெல்லுமுறை கூறி தவமென் மேலே கொடுத்தருள் வேண்டும் என்று சொன்னானே, அத்தகைய ஆரோக்கியமான சிந்தனையும் மேன்மையான வாழ்வும் தான் இன்றைய வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். எனவே வாழ்வு என்பதும் ஆண்டு விழா என்பதும் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்காக. இன்று இந்த மாணவர்கள் இங்கே செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வருடத்திலும் அவர்கள் என்ன மேன்மையடைந்திருக்கின்றார்கள் இதை வெளிப்படுத்துகின்றார்கள். நாம் செய்ய வேண்டியது நம் வாழ்வில் என்ன நாம் மேம்படுத்திக் கொண்டோம் என்பதுதான். எனவே வாழ்வு என்பது நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வது. இந்த ஆண்டு விழாவிலே ஒரு புதிய சபதம் எடுப்போம், மேன்மையாக வாழ்வோம், அதுவே மனிதத்தின் அர்த்தம் என்று கூறி இந்த நல்ல வாழ்வினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு இறை அன்பு அவர்கள் யதார்த்தத்திற்கு சொந்த